சோ இங்க நடக்கக்கூடிய 12-3 ஒப்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்காக நாம் வந்து இப்போ செய்ய வேண்டியது. அடுத்து 4வது நம்முடைய ஒற்றுமை என்பது இப்ப நீங்க இன்னைக்கு வெளிப்படுத்திய அந்த வேகம் என்பதுதான் இதுக்கு முக்கியமான காரணம். காலையிலத்துக்கு முன்னாடி உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாது, இவர்களெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பட் ஒரு தொழிலாளி பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டால் ஓடோடி வரக்கூடிய கடமையும் பண்பும் ஒரு தொழிற்சங்கம் என்ற முறையில் எங்களுக்கு இருக்கு. அது நாம இப்போ ஐடி உள்ளிட்ட துறைகளில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு சென்னையில நம்ம வந்து ஒரு யூனியனை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். உங்களை போன்ற இளம் தொழிலாளிகளுக்கு அவருடைய வழிகாட்டுதல்ல இப்ப இதெல்லாம் நாம் வந்து நடத்தி இருக்கிறோம். சோ ஒரு தொழிலாளிக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற வரைக்கும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய தொழிற்சங்க அமைப்பான சிஐடியும் ஒருபோதும் விடாது. மேடம் சொல்லிட்டாங்க, இங்க வந்தது என்பது உண்மையிலேயே நம்பிக்கையோட போங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ₹1 இருந்தாலும் இந்த ஒப்பந்தத்தில் பெறப்படும். உங்க நிர்வாகம் எங்க ஓடினாலும் நாளைக்கு 2 பில்டிங்கும் கேட்ச் பண்ணிடுவோம். தொழிலாளிக்கு கொடுக்கக்கூடிய ₹1 பாக்கி இருந்தாலும், சங்கிலி போட்டு கட்டியிருந்தாலும், எண்ணெய் பூட்டு போட்டிருந்தாலும் அது தொழிலாளிக்காக உடைக்கப்படும், நம் வசமாக்கப்படும். புரிஞ்சுங்க. ஆகவே கொஞ்சம் தன்னம்பிக்கையோட இருங்க. நாளைக்கு என்ன விவரம் நம்ம சொல்லிடுவோம். இப்ப நீங்க அந்த நோட் ஒன்று வச்சிருப்பாங்க, அதுல முழுசும் சைன் பண்ணிடுங்க. ஏன்னா அதுல 3/2 பங்குக்கு மேல் இருக்கணும். ஏன்னா ஒரு அப்சல்யூட்லி மெஜாரிட்டி ஒர்க்கர்ஸ் இந்த 12-3 கவர் ஆகுறாங்க என்று தெரியணும். அப்படி இன்கேஸ் இல்ல அப்படின்னா செக்ஷன் 118 அப்படிங்கிறது வந்துடும். அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது. சோ தட் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கவர் பண்ணுங்க. இந்த நோட்ல கையெழுத்துவாங்க. இது வந்து மினிட்ஸ் தான், வேற ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட எல்லாம் வந்து எதையுமே மறைக்க மாட்டோம். இது வந்து மினிட்ஸ். இந்த மினிட்ஸ்ல இப்ப எலெக்ட் பண்ணக்கூடிய 5 பேர் நமக்கு வந்து இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்துவதற்கு உங்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் இங்க இருக்கிறாங்க. இவங்க அதுல பேர் இருக்கும். அவங்க மேனேஜர்ஸ் தரப்புல இருந்து 2 பேர்த்த கொடுத்திருக்காங்க. ஆகவே 7 பேர் கொண்ட ஒரு குழு தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்தும். ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவதற்கு முன்னாடி ஒப்பந்த சரத்துக்களை முழுமையாக உங்களுக்கு படித்து காட்டி அதுல மெஜாரிட்டியானவங்க இந்த ஒப்பந்தத்தில் நீங்க கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்ற வரைக்கும் நாங்க கையெழுத்து போட மாட்டோம். உங்களுக்கு தெரியாம மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசவும் மாட்டோம், பேசி இதை மறைக்கவும் மாட்டோம். உள்ளது உள்ளபடியே ஊழியர்கிட்ட தெரிவிக்கப்படும். உங்க ஒப்புதலோடு நாளைக்கு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். சரிதானே? இதுக்கிடையில என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எதையும் மனசில் வச்சுக்க கூடாது. எந்த டவுட்ஸ் வந்தாலும் சரி எங்களோட கலந்து பேசுங்க. சட்டம் என்ன, நடைமுறை என்ன, போராட்டம் என்ன, எல்லாத்துக்குமான அனுபவம் நமக்கு இருக்கிறது. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இந்த ஒப்பந்தத்தை நாம் வந்து செய்யலாம். உங்க பின்னாடி சில அமைப்புகள் ரீதியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். லேஸ் அல்ல இதெல்லாம். ஒரு நாள் முழுசும் சட்டத்தோடு, போலீஸோடு, அரசு நிர்வாகத்தோடு மோதுவது, பேசுவதெல்லாம் லேஸ் அல்ல. உதாரணமா இப்போ நான் என்னை தவிர வேற ஒரு வழக்கறிஞர் கூட வந்திருக்கலாம். பட் எங்களுக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர் துறையோடு இருக்கிற தொடர்பு, காவல்துறையோடு இருக்கிற தொடர்பு, மாவட்ட ஆட்சித்தலைவரோடு இருக்கிற தொடர்பு என்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக, ஒரு முன் அறிமுகமாக மாறி போச்சு. முன் அறிமுகம் இல்லைன்னா வந்து வேறு விதத்தில் ஒடுக்கி சுருக்கி மேனேஜ்மெண்ட்டுக்கு கூட ஒரு சாதகமான சூழல் ஏற்பட்டது. நல்ல வேலை இதெல்லாம் தப்பிச்சோம். சோ தட் நீங்க நாளைக்கு காலையில இந்த பேச்சுவார்த்தை தொடரும். இன்னைக்கு செய்ய வேண்டிய பணிகள் இருக்கு. ஒரு 4-5 பேர் நம்ம கூட ஒர்க் பண்ணணும். காலையில் 9 மணிக்கு நம்முடைய அலுவலகத்துக்கு வந்துட்டா நான் அட்வொகேட் கிட்ட கேட்டு அந்த பெட்டிஷன் தயார் பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுல வந்து இந்த 5 பேர் நீங்க முன்னணியில் இருந்து அதை பணியாற்றணும். வேணுங்கிற டீடைல்ஸ் கொடுத்துட்டா போதுமானது, வேற ஒன்றும் வேண்டியதில்லை. நம்ம அந்த வகையில் பண்ணலாம். சரிதானே? சரி, ஓகேவா? ஏதாவது சொல்லுங்க. வேற எதுக்காவது திருப்தி இல்ல, டவுட்டா இருக்குன்னா தாராளமா நீங்க வந்து